திமுக அரசு புதிய அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கு விண்ணப்பிக்காமல் முற்றிலுமாக புறக்கணித்து விட்டதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றஞ்சாட்டியுள்ளார். மேலும் இதனால் தமிழகத்தில் ஆண்டுக்கு 900 மருத்துவக் கல்வி இடங்கள் பறிபோயிருப்பதாக அண்ணாமலை கூறியிருக்கக்கூடிய நிலையில் விவரங்களை எம்முடைய செய்தியாளர் காண்டிப்பன் வழங்க நாம் கேட்கலாம். காண்டிப்பன், விரிவான விவரங்கள். சற்று முன்பாக தமிழக பாஜக தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்கிறார்னா, நரேந்திர மோடி அவர்கள் கடந்த 10 ஆண்டுகளாக ஆட்சி அமைத்து செயல்பட்டதில் 15 புதிய மருத்துவக் கல்லூரிகள் தமிழ்நாடுக்கு இருப்பதாகவும், இதன் மூலம் மருத்துவ பயிலக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை 2 மடங்காக அதிகரித்திருப்பதாகவும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதே நேரத்தில் அவர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னாக்கா, 2023ஆம் ஆண்டு தேசிய மருத்துவ ஆணையம் 10 லட்சம் பேர் பாப்புலேஷன் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு 100 மருத்துவ இடங்கள் என்ற விதியை அறிமுகப்படுத்தியது. இதன்படி தமிழகத்துல கடந்த 10 ஆண்டுகள் 15 புதிய அரசு மருத்துவக் கல்லூரிகள் அமைக்கப்பட்டதால் மேலும் புதிய கல்லூரிகள் அமைக்கப்படும் வாய்ப்பு குறைந்தது. இதனை அடுத்துதான் பாஜகவுடைய அழுத்தத்தின் காரணமாகவும் கோரிக்கையின் காரணமாகவும் மருத்துவ ஆணையம் வலியுறுத்தின பேர்ல இந்த புதிய விதி 2025ஆம் ஆண்டுக்கு பிறகே நடைமுறைக்கு வரும் என்று தேசிய மருத்துவ ஆணையம் தெரிவித்திருந்ததாக அறிவித்தது. அதன்படி புதிய மருத்துவக் கல்லூரிகள் அமைக்க விண்ணப்பிப்பதற்கான காலக்கெடு 2020 கடந்த ஆண்டு நவம்பர் 26 வரைக்கும் காலக்கெடு இருந்தது. திமுக அரசு புதிய அரசு மருத்துவக் கல்லூரிகள் அமைப்பதற்கு விண்ணப்பிக்காமல் முற்றிலுமாக புறக்கணித்து விட்டதாகவும், தமிழகத்தில் மொத்தம் 6 மாவட்டங்கள் மயிலாடுதுறை, திருப்பத்தூர், தென்காசி, பெரம்பலூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை இந்த 6 மாவட்டங்கள்ல புதிய அரசு மருத்துவக் கல்லூரிகள் அமைக்க விண்ணப்பிக்க போவதாக திமுக அரசு கூறினது. இந்த நிலையில் அதற்கான காலக்கெடுவுக்குள் விண்ணப்பிக்க திமுக அரசு தவறியதால் தற்போது தமிழகத்தில் ஆண்டு ஒன்றுக்கு 900 மருத்துவ கல்வி இடங்கள் கிடைக்காமல் போயிட்டு இருக்கு. அதாவது குறிப்பாக ஏழை மாணவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த மருத்துவ கல்வி பயிலக்கூடிய அந்த வாய்ப்பு பறி போயிருக்குதா சொல்லியிருக்காரு. தேசிய மருத்துவ ஆணையத்தின் புதிய விதிப்படி 2025ஆம் ஆண்டில் தான் அமலுக்கு வரும் என்று அறிவிக்கப்பட்டவுடன் உடனடியாக தமிழகத்தில் புதிய அரசு மருத்துவக் கல்லூரிகள் அமைக்க திமுக அரசு விண்ணப்பித்திருக்க வேண்டும். ஆனால் அரசு மருத்துவக் கல்லூரிகள் அமைத்தால் திமுகவுக்கு அதனால் எந்த லாபமும் இல்லை என்று சுட்டிக்காட்டியிருக்கிறாரு. அதே நேரத்துல இந்த விவகாரத்துல 6 மாவட்டங்கள்ல அரசு மருத்துவக் கல்லூரிகள் அமைய இருந்த வாய்ப்பையும், ஆண்டுக்கு சுமார் 900 மருத்துவ மாணவர்களை உருவாக்கக்கூடிய வாய்ப்பையும் திமுகவின் கையாளாத தனத்தால் பறிகொடுத்திருப்பதாக யார் கனவு என்பதை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தெளிவுபடுத்துவாரா என்று அந்த அறிக்கையில அண்ணாமலை சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஷியாம், விவரங்களுக்கு நன்றி காந்திப்பன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.